இந்த காலை வேளையில் கூட காலை தியானத்திற்காக விசேஷமா இந்த கொள்ளை வியாதிகள் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு சங்கீதம் ஒன்று உண்டு. அந்த சங்கீதம் என்னவென்று சொன்னால் சங்கீதம் 91. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அநேக பிள்ளைகள் அது மனப்பாடமா சொல்லுவாங்க. எங்க வீட்டில் எங்க ஆன்டி அங்கிள்லாம் மனப்பாடமா சொல்லுவாங்க. என் மனைவி அவங்களோட மனப்பாடமா சொல்லுவாங்க. என் பிள்ளைங்க அந்த மனப்பாடமா சொல்லுவாங்க. அப்படி அநேக குடும்பங்கள் அநேக பிள்ளைகள் அந்த வசனங்களை மனப்பாடமா சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அதுக்காக நான் கற்று துதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 91 முதலாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க பார்ப்போம். வீடுகளிலே கூட நீங்கள் வசனங்களை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை போல வல்லமை வேறு ஒருவருக்கும் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த நிழல் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நிழல் என்றால் என்ன? ஒருவருடைய பிரதிபலிப்பு, ஒருவருடைய அந்த சாயல், அந்த ஷேடோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. கவனிங்க, இந்த நிழல் அப்படின்னு சொன்னாலே சங்கீதம் 144 சங்கீதம் 4 வசனம் சொல்லுது, அது கடந்து போய்விடக்கூடியது. கடந்து போயிடும், ஒரு இடத்துல நிற்காது. நிழல் என்று சொன்னால் யோபு புஸ்தகம் 14 அதிகாரம் 2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நிலை இருக்காது. ஏன் நிலை இருக்காது அப்படின்னு சொன்னா, கவனிங்க, சூரியன் இருக்கிற வரைக்கும் நிழல் இருக்கும். சூரியன் மாற மாற நிழல் மாறிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டெப்ல நிற்க முடியாது. ஒரு நான் இப்படியே நின்றுட்டே இருக்கிறேன் என் நிழல் அப்படின்னா நிழல் அங்கே இருக்காது. நீங்க அப்படியே குத்துக்கல் மாதிரி நின்னா கூட சூரியனுடைய அந்த மூவ்மெண்ட்னால, பூமி சுற்றுவதனால நம்முடைய நிழல் மாறிட்டே இருக்கும். அது நிலை இருக்காது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல பிரசங்கி புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசிச்சீங்கன்னா நிழல் மாயையானது என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நிழல் மறைந்து போகக்கூடியது, அதாவது கடந்து போயிடும், மறைந்து போகக்கூடிய. சூரியன் இருக்கிற வரைக்கும் நிழலை பார்க்க முடியும், இரவுல நிழல் பார்க்க முடியாது. காலையில நிழல் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானத்தில் நிழல் ஒரு மாதிரி இருக்கும், மாலையில நிழல் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இரவுல நிழல் இருக்க நிழலை பார்க்க முடியாது. அது கடந்து போகக்கூடியது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இது எல்லாம் யாருடைய நிழல் என்று சொன்னால் மனிதனுடைய நிழல் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 144 சரி, பிரசங்கி புஸ்தகம் 6 அதிகாரமும் சரி, அல்லது யோபுவா இருக்கட்டும், உன்னத பாட்டு 4 வசனங்கள் நான் வாசித்த பகுதி எல்லாம் மனிதனுடைய நிழல் கடந்து போகக்கூடியது, மனிதனுடைய நிழல் நிலைநிற்காதது, மனிதனுடைய நிழல் மாயையானது, மனிதனுடைய நிழல் சாய்ந்து போகக்கூடியது, மறைந்து போகக்கூடியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா இங்க நம்ம வாசிச்சது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, மனுஷனுடைய நிழல் மாய்மாலமானது, மனுஷனுடைய நிழல் கடந்து போகக்கூடியது, மனுஷனுடைய நிழல் நிறைவேற்க கூடாதது. ஆனா என் சர்வ வல்லவருடைய நிழல் எப்படிப்பட்டதா நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 1:17 வாசிக்க பார்ப்போம். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையும் ஏதும் இல்லை. எந்த விதமான மாற்றமோ அல்லது வேறு விதமான நிழல் அவரிடத்தில் இல்லை என்று எழுதப்பட்டது. கவனிங்க, நம்முடைய தேவன் அவர் மாறாதவர், நிலையானவர். அவருடைய நிழலும் அது மாறாதது, நிலைத்திருக்கக்கூடியது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய நிழல் தான் மறைந்து போகக்கூடியது. ஆனா என் தேவனுடைய நிழல் அது மாறாதது, அது மறையக்கூடியது அல்ல, அது நிலைத்திருக்கக்கூடியது. கர்மான தேவஜனமே, அப்படிப்பட்ட மாறாத நிலையான உன்னதமான அந்த சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தேசம் முழுவதும் ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலைகள் பரவிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே, என் தேவன் தம்முடைய நிழலிலே நம்மளை மறைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதனாலதான் அன்றைக்கு மோசே அழகாய் பாடினார், உன்னதமானவன் மறைந்திருக்கிறவன் அவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்குவான் என்று சொல்லி, தேவனுடைய மறைவுக்குள்ளே நம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழல் நம்மை மூடி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. சர்வ வல்லவருடைய நிழல் நம்மை மூடி இருக்கும். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனுடைய நிழல் நமக்கு என்ன செய்யும் என்று சொல்லி ஒரு 3 ஆசீர்வாதத்தை வேகமாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய நிழல். என் செய்தியின் தலைப்பு தேவனுடைய நிழல் அல்லது சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு என்ன செய்யும். சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் வேகமாய் நாம் தியானிக்கலாம். 121ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும், பகலிலே வெயிலாகிலும், இரவிலே நிலவாகிலும், இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. முதலாவது, தேவன் நமக்கு நிழலாய் இருக்கிறபடியினால் அந்த சர்வ வல்லவருடைய நிழல் உன்னை மூடி இருக்கிறபடியினால் அந்த நிழல் ஒரு நாளும் உனக்கு சேதத்தை உண்டாக்காது, அல்லது ஒரு சேதம் உன்னை அணுகாதபடிக்கு தேவனுடைய நிழல் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன் கர்மான தேவஜனமே, கர்த்தருடைய நிழல் சர்வ வல்லவருடைய நிழலை மூடி இருக்கிறது. ஒரு சேதம் உன்னை அணுகாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்க, கொரோனா 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 ஒரு ஃபுல்ல கொரோனா இன்னைக்கு 53 0% இருக்கும்போது எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு 53 மாத்திரம் 400 பேருக்கு கொரோனா, எல்லாம் வெளிச்சுட்டுறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு அப்படியே எங்கெங்க போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. கண்மான தேவஜனமே, ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நிழலாக இருக்கிறார், நிழலாக இருக்கிறார். அது உங்களை சேதப்படுத்தார், சேதம் வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் நீங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், நீங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையையும்
அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றுமே சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசிங்க, ஒன்றும் சேதப்படுத்தாது. தேர்களை எடுப்பீங்க, சத்தங்களை எடுப்பீங்க, அதை மிதிப்பீங்க, சத்துக்களுடைய சகல வல்லமையை மேற்கொள்வீங்க. ஆனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வசனம் அழகா இருக்குது. எப்படிங்க? சத்துனுடைய சகல வல்லமையை நீ மேற்கொள்ளும் பொழுது, அப்படின்னா என்ன? பிசாசோட யுத்தம், யுத்த காலத்துல கட்டாயம் யுத்தங்களுக்கு ஏதாவது ஒரு கீரலாவது வரும். ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு சொன்னா எதிரி தோத்து போனாலும் ஜெயிச்சவனுடைய சரீரத்துக்குள்ள ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும், ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். அந்த யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்கள் ஏற்படும். ஆனா வசனம் சொல்றது, சத்துருக்கள் சகல வல்லமையை நீ மேற்கொள்ளும் பொழுது அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா ஒரு சேதம் உனக்கு, ஒரு காயமோ, ஒரு வேதனை, ஒரு சேதம் வராது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருவோடு நமக்கு யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தை நம்ம ஜெயிப்போம். ஆனா தேவன் நமக்கு அவர் நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சேதம் வராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். கவனிங்க, நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னா எனக்கு அன்பான தேவ ஜனமே, தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் அந்த அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்ட பொழுது 25ஆம் வசனம் சொல்லுது, இதோ அவர்கள் 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. கவனிங்க, ஒரு சேதமும் இல்லை. 27ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர்கள் தலை முடி கருகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்க தலை முடிவுக்கு என்ன சேதம் வரலை. அவருடைய குல்லா, அவர்களுடைய சொட்டர், அவர்கள் போட்டிருந்த கோட்டு, அவர்கள் வஸ்திரம் சேதமடையவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அக்னி உங்களை சேதப்படுத்தாது, சத்ரு உங்களை சேதப்படுத்த முடியாது, பிசாசோ சர்ப்பமோ தேவ உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, தானியேலை சிங்கத்திலே தூக்கி போட்டுட்டாங்க. வசனம் சொல்லுது, ஒரு சேதமும் இல்லை. நீங்க 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனின் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்காரம் ஒரு சேதம் படுத்தல. காரணம், உன்னதமானுடைய மறைவிலே அவன் மறைக்கப்பட்டிருந்தான். சர்வ வல்லமையுடைய நிழல் அவனை பாதுகாத்தது என்று வேதத்தை வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் புத்தகம் 28ஆம் அதிகாரம் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் பவுல் அவர் ரோமாபுரிக்கு அவரை கொண்டு போகும் பொழுது கப்பல் சேதமடைந்து ஒரு மெலித்தா தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவில கொண்டு போய் அவர்கள் விழுகிறார்கள். அந்த மெலித்தா தீவுல அவர்கள் குளிர் தாங்க முடியலன்னு சொல்லி அந்த குளிரை போக்குவதற்காக சில விறகுகளை எடுத்து அவர்கள் அனல் மூட்டும் பொழுது அந்த விறகுகளுக்கு இருந்த ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவ்விக்கொண்டது என்று வாசிக்கிறோம். அந்த பூச்சி அவன் உதறி போட்டு, கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்கன்னா விரியன் பாம்பு அவனை கடிச்சது போட்டிருக்குது. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அந்த பூச்சியை அவன் உதறி போட்டு, அல்லேலூயா, கடிச்சது பாம்பு. ஆனா அந்த பூச்சி நினைச்சு அவன் உதறி போடும். நாம சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் பவுலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் சீக்கிரமா வீக்கம் கண்டு வாயில முறத்தள்ளி இவன் வீக்கம் கண்டு செத்துவான். ஏன்னா அந்த விரியன் பாம்பு அந்த ஊர்ல அநேக பேரை கொண்டிருக்கிறது. அந்த பாம்பு கடிச்சு குறைச்சவெல்லாம் இல்லை, அதற்கான மருந்து அங்க இல்லை. அதனால அந்த ஊர் ஜனங்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க பவுல. ஆனா இவன் அழகா முழு காத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் வீக்கம் கண்டு மறிப்பான் என்று சொல்லி பார்த்தவர்கள் சற்று நேரத்தை அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி அவனை உயர்த்தினார்கள். வசனம் சொல்லுது, ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தர்
கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. நீங்க 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சேதமும் காணாமல் வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடுதியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அன்றைக்கு தானியேலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை சிங்கத்தினால். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு சேதமும் வரவில்லை அக்கினியினால். அன்றைக்கு பவுலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை அந்த விரியன் பாம்பினால். காரணம் கர்த்தர் அவர்களுக்கு நிழலாய் இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன் கண்மான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். நீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, அவர் திராட்சை தோட்டத்துக்கு வாசிங்க கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். இதெல்லாம் உங்களுக்கு வசனம், வாக்குத்தத்த வசனம். கர்த்தராகிய நான் உங்களை வேறு இறைச்சி உங்களை பாதுகாத்து உங்களுக்கு தண்ணீர் விட்டு இரவும் பகல் ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை காத்துக் கொள்ளுகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த லாக்டவுன் இந்த ஆன்லைன் சர்வீஸே பழகி போனவங்க ஒருவேளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை நம்முடைய தமிழ் அரசு இந்த லாக்டவுனை க்ளோஸ் பண்ணி வழிபாட்டு ஸ்தலங்களிலே நீங்கள் இறைவனை வழிபடலாம்னு சொல்லி ஒருவேளை சட்டம் ஒருவேளை பெர்மிஷன் கொடுத்தா கம்மிங் சண்டே எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவாங்கன்னு தெரியல. நிறைய பேர் எப்படாவது சர்ச் ஓப்பன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ஒரு சிலர் கூப்பிடுறாங்க, இப்பதான் பயப்படுவாங்க, ஐயோ சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, சர்ச்சுக்கு போனா என்ன வந்துடும், கொரோனா வந்துடும். எவ்வளவுங்க இவங்க கடத்தலுக்கு போவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு எல்லாம் நமக்கு அடுத்த சண்டே நமக்கு லாக்டவுன் முடிஞ்சுக்குமான்னு அடுத்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆவணம் வருவீங்க? கர்த்தர் ஒரு சேதமும் என்ன எனக்கு அணுக விட மாட்டாருன்னு சொல்லி கர்த்தர் மேல விசுவாசத்தோட நான் சொல்றேன் கண்மான தேவஜனமே, ஒரு லாக்டவுன் முடிஞ்சதுன்னா ஆராதிப்பதற்கு ஒரு நாளும் வீட்டுல உட்காந்துடாதீங்க. ஆன்லைன் சர்வீஸ் தான் போறது கிடையாது. அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்வீஸ்ல பழகிட்டு நல்லா இருக்குது. ஆன்லைன் சர்வீஸ் சர்ச்சுக்கே வராம வீட்டிலே உட்காந்து சர்வீஸ் பண்ணதுக்கு உடனே வேலையை பார்க்கறது. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல சீக்கிரம் முடிவுக்கு வரணும். கர்த்தருடைய ஆலயம் நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்தாங்க, பாஸ்டர் சர்ச்சை பார்க்கும்போது அழகா இருக்கு எனக்கு, எப்ப நம்ம திரும்ப வருவோம், எப்ப திரும்ப வந்து சர்ச்சை பார்க்கணும், அழுகுறாங்க அம்மா, அப்படியே கண்ணு தண்ணி விடுது, அப்படியே கண்ணு தண்ணி விடுது பாஸ்டர். நான் சொல்றேன் அப்படி அநேக பிள்ளைகளை கற்று வைத்திருக்கு, அதை கண் கற்று துணிக்கு. ஒரு சில பேர் யோசிச்சு இருக்கிறீங்க, லாக்டவுன் ஓப்பனா கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வேலைக்கு போவோம் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போவோம் நினைச்சிட போறேன். சர்ச்சுக்கு போயிட்டா அவங்க கொரோனா வந்துடும். வசனம் சொல்றது அவன் நமக்கு நிழலாய் இருக்கிறான், அவன் நமக்கு நிழலாய். ஒரு சேதம் உன்னை என்றார், ஒரு சேதம். நான் சங்கீதம் லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்து சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் 91 தினமும் வாசிக்கணும். உன் வலது பக்கத்துல 1000 பேர், உன் இடது பக்கத்துல 10000 பேர். பக்கத்து வீடு அக்கத்து வீடு ஏற்று வீடு பின்னாடி வீடு எங்க வேணா என்ன வேணா ஆகும். அவன் சொல்றேன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதை கண்களால் மாத்திரம் பார்க்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான். நீங்கள் தேவனுடைய நிழலிலே மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு சேதம் உங்களுக்கு வராது. கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நிழலாய் இருக்கிறார், ஒரு சேதம் எனக்கு வராது. சொல்லுங்க, வாய்ப்பு அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு நிழலாய் இருக்கிறார், என் குடும்பத்துக்கு நிழலாய் இருக்கிறார், என் தொழிலுக்கு நிழலாய் இருக்கிறார், என் சபைக்கு நிழலாய் இருக்கிறார், என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் கணவனுக்கு, ஆண்டவரே குடும்பத்திற்கு அவர் நிழலாய் இருக்கிறார். ஒரு சேதம் என்னை அணுகாது, ஒரு சேதம் என்னை அணுகாது. கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். முதலாவது ஒரு சேதம் அணுகாது. இரண்டாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 63:7. எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். உமது நீர் எனக்கு துணையாக இருந்ததினால்
துணையாயிருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே நான் கலிகூறுவேன். முதலாவது, ஒரு சேதமும் வராது. கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் நம்மை கலிகூற பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு நிழலாய் இருக்கிறார். அந்த நிழல் நம்ம என்ன செய்யுமா? நம்மளை கலிகூற பண்ணும். அநேக சாட்சிகளை இந்த லாக்டவுன் நாட்கள் நான் கேள்விப்படுகிறேன். அநேக பிள்ளைகள் எனக்கு நீங்க செல்போன்ல அழைச்சு எனக்கு சொல்ற காரியம், பாஸ்டர், தேவன் இந்த லாக்டவுன்ல ஒரு வருமானம் இல்லைனாலும் எங்க வீட்டுல மகிழ்ச்சியாக இருக்க வச்சார். என் மனைவி பிள்ளைகளோடு என் குடும்பத்தோடு நேரங்களை செலவு செய்ய கற்று உதவி செஞ்சார். ஒரு குறை இல்லாம மகிழ்ச்சியா இருக்கிற பாஸ்டர். மகிழ்ச்சியா மாசம் 20,000, 30,000, 50,000, 60,000, 70,000, 1 லட்சம் வரும்போது இல்லாத மகிழ்ச்சி இந்த நாட்கள் இருந்தது. காரணம், கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வீடுகளிலும் ஆண்டவர் மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்த கண்மான தேவஜனமே, வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, யோனாவுடைய மனமடிவை நீக்குவதற்காக வாசிப்பாங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழலாய் இருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணத்தின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே 5ஆம் வசனம் வாசிங்க. எது வாசிங்க? 5 வாசிங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை நகரத்துக்கு சம்பவிக்க போவதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கவும் கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். கவனிங்க, இப்ப இந்த யோனாவுக்கு மனதுக்கம், மனசு வேதனை. அது ஏன் மனதுக்கம், ஏன் மனசு வேதனை நமக்கு சரித்திரம் தெரியும். கவனிங்க, ஆனா வார்த்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். அவன் மனமடிவை நீக்குவதற்காக ஒரு நிழலை கட்டளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்மான தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நான் சொல்றேன். உன் மனமடிவை நீக்குவதற்கு கர்த்தருடைய நிழல் உண்மையில் இன்றைக்கு நிழலெடுக்கு. கர்த்தருடைய நிழல் உன் மனமடிவை நீக்கி போடும், உன் மன துக்கத்தை நீக்கி போடும். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் கழிவுறுவேன். நீ எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் மனமடிவை கர்த்தர் நீக்கப் போகிறார். விசுவாசிங்க, ஆண்டவர் மனமடிவை நீக்கி தேவன் உங்களுக்கு களிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அன்றைக்கு அண்ணா பிள்ளை இல்லாததுனால துக்கமுகத்தோடு இருந்தால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் களிப்போடு கூட மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதித்தாள். தேவன் அவளுடைய துக்கத்தை மாற பண்ணினார். 3ஆவதாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னதமான தேவனுடைய நிழல். 3ஆவது, அன்றைக்கு மரியாதை நிழலிட்டது என்று வாசிக்கிறோம். மரியாதை நிழலிட்டதுனால என்ன நடந்தது அப்படின்னா 34ஆம் வசனம் கவனிங்க. அதற்கு மரியாதை தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. ஒரு கணவனும் மனைவியும், ஒரு ஆணும் பெண்ணும்
தாயும் இணையும் பொழுது குழந்தை பிறக்கிறது என்பது அறிவியல். அதனால நீங்க மரியாதை கேட்டா இது எப்படி நடக்கும்? இயற்கைக்கு சாத்தியமானது அல்லவே, இது எப்படி ஆகும்? அப்பதான் எப்படி ஆகும்னு கேட்டால் பொழுது எப்படி ஆகும் அப்படின்னா, தேவனுடைய நிழல், அந்த நிழலின் பலம் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்கள் எப்படி ஆகும் என்று சொல்லி நீங்கள் எந்த காரியத்தை கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை ஒரு அற்புதத்தின் மூலமா அது ஆக போகிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது சில சம்பவத்தை மாத்திரம் நான் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். 3 நாட்கள் ஆகி போனது. வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் ஆகாரம் சாப்பிட வேண்டும், சீசர்களை அனுப்பிவிடும்படியே சொல்லுகிறார்கள். அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்ல, நீங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். மத்திய சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா 14ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். மத்திய 14ஆம் அதிகாரத்துல நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். உடனே சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீன் கையில் இருக்குது, இதை வச்சிருக்கு எப்படி 5000 புருஷனை கொடுக்க முடியும்? புருஷனை மாதிரி 5000 எப்படி கொடுக்க முடியும்? எப்படி ஆண்டவரே கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும் கேட்ட அவங்களை கொண்டே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அற்புதத்தின் மூலமாய் கொடுக்க வைத்தார். நான் சொல்றேன், அன்பான தேவஜனமே, என் கர்த்தர் எப்படி ஆகும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தின் மூலமாய் அந்த காரியத்தை நிகழப்பட போகிறார். நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லாஸ்ட் மரிச்சு போயிட்டான். 4 நாட்களுக்கு அடித்து இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, அவன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி. மார்த்தாள் மரியாதை சொல்றாங்க, இது கடைசி நாட்கள் நடக்கிறது பெரிய ஆண்டவரே என்று சொன்னாங்க. இயேசு சொல்றாரு, இந்த கல்லை புரட்டுங்கள். உடனே சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவர், நாரி போன சரீரம் எப்படி உயிர்த்தெழும்? நாரி போன சரீரம் எப்படி அது உயிர்த்தெழும்? கேள்வியோடு ஒரு சூழ்நிலை உண்டாகும். இயேசு கிறிஸ்து லாசருவை வெளியே எழுந்து வா என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, எப்படி ஆகும்? எப்படி என் வியாதி குணமாகும்? எப்படி என் கடன் பிரச்சனை மாறும்? எப்படி என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வருவோம்? எப்படி என் குடும்பம் மேல வரும்? எப்படி என் தொழில் மேல வரும்? ஒருவேளை இந்த லாக்டவுனால பலவிதமான நெருக்கத்துல, பலவிதமான கஷ்டத்துல ஒரு பின்தங்கிய நிலைமையில இருக்கலாம். எப்படி வெளியே வரணும்னு சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்படி 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தருடைய நிழல் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. அற்புதத்தை செய்ய போகிறது. ஒரு அற்புதத்தினாலே தேவன் உங்க வாழ்க்கையில நம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். தேவனுடைய நிழல் 3வது என்ன செய்யும்? ஒரு அற்புதத்தை செய்யும். உன்னதமான தேவனுடைய நிழல், சர்வ வல்லமையுடைய நிழல் ஒரு சேதமும் இல்லாமல் என்னை பாதுகாக்கும். 2வது அவருடைய நிழல்களுக்கு கழிப்பை விட்டு பண்ணும். 3வது ஒரு அற்புதத்தை பிறகு செய்யும். நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் தம்முடைய அற்புதத்தினாலே உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். தலையை தாழ்த்தி நம் ஜெபிக்கலாம். எனக்கு ஐஸ்வர்ய தகப்பனே, யூடியூப்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நோக்கி நான் பார்க்கிறேன். உன்னதமானவருடைய சர்வ வல்லமையுடைய நிழல் என்ன செய்யும் என்று சொல்லி 3 காரியங்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். சர்வ வல்லமையுடைய நிழல் முதலாவது ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை பாதுகாக்கும். சர்வ வல்லமையுடைய நிழல் எங்கள் துக்கங்களை மாற்றுவதற்கு கழிப்பை விட்டு கொண்டும். சர்வ வல்லமையுடைய நிழல் ஒரு அற்புதத்தை, எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த வார்த்தையுடைய விளைவுகளை பலிக்கப்படும். ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளை கழிப்பை கர்த்தர் கொண்டு கொள்ளும். துக்கங்களை கர்த்தர் மாறப்படும். அந்த துக்கத்தை நீக்கி கொடுப்பார். எப்படி எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு அற்புதத்தை செய்து உடைய
வல்லமையை விளங்கப்படும். இந்த வார்த்தைகள் விடுதலுக்கு பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிகளுக்காக கடவுள் கர்த்தர் முகத்தை பிரகாசிக்கப்படும் கிருபையா இருக்க கடவுள் கர்த்தர் முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவுள் என்பதே. ஆமென். பிதாவாக தேவனியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்தாவின் அன்பை ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் சர்வ வல்லமையுள்ள மேல் உங்களோடு தங்கி உங்களை ஆஸ்வதிக்கும் மட்டும் தங்கி தாவரிப்பதாக. யாவரும் செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். God bless you.